லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு நானா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணு கடவுள் இல்ல, நான் சாதாரண மனுஷன். எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். என்ன ஏண்டி பாக்குற, அங்க சொல்லு. அது சாமி, அது வந்து இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. தயங்காம சொல்லுமா. என்ன பார்க்க வரவங்க பாவம் பண்ணிட்டு அதுக்கு விமோச்சனத்தை தேடிதான் வருவாங்க. அந்த மாதிரி தான் நீயும் ஏதோ ஒரு தப்ப பண்ணிட்டு தான் என்ன பார்க்க வந்திருக்க. பண்ணுன தப்ப தயங்காம என்கிட்ட சொல்லு, என்ன பரிகாரம்னு நான் சொல்றேன். சாமி, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசார விரும்பினேன். ஆனா அவர் என்னோட காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரை அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். அப்பதான் அவர் பண்ணாத தப்பு ஒண்ண பண்ணிட்டதா சொன்னா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவர் மேல ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டுட்டேன். அதுக்காக நான் சாமி முன்னாடி கற்பூரத்தை அணைச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டேன் சாமி. எல்லாரும் நான் சொன்னதையும் நம்பிட்டாங்க. ஆனா நான் பண்ணது பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அது எனக்கு பெரிய ஒரு குற்ற உணர்வா இருக்கு சாமி. நீங்க தான் அந்த குற்ற உணர்வுல இருந்து என்ன வெளியே கொண்டு வரணும். செய்யாத ஒண்ணு செஞ்சதா, நடக்காத ஒண்ணு நடந்ததா நீ சொல்லிருக்க. இது சாதாரண தப்பு இல்லம்மா, உலக மகா தப்பு, பெரிய பாவம். உன்னோட சுயநலத்துக்காக ஒரு அப்பாவி பையன் மேல தொடைக்க முடியாத பழிய போட்டிருக்க. இது தெரியாம பண்ண தப்பு இல்லம்மா, இது தெரிஞ்சே பண்ண பாவம். அது மட்டும் இல்லாம நீ பண்ண பாவத்துக்கு சாமியையும் துணைக்க கூப்பிட்டிருக்க. நீ செஞ்ச பாவத்துக்கே பரிகாரம் கிடைக்குமான்னு தெரியல. இதுல நீ கற்பூரத்தை அணைச்சு அந்த கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணி நீ கும்புற சாமிக்கும் துரோகம் பண்ணிருக்க. நீ மனுஷனை மட்டும் ஏமாத்திருந்தா சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லிருப்பேன். நீ அந்த சாமியவே ஏமாத்திருக்க. உன்னை எப்படி சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்ல முடியும்? சாமி உன் மேல கடும் கோவத்துல இருக்கும். சாமி, இவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சாமி. இந்த பழைய புராண கதையிலலாம் சாமி கோவப்பட்டு சாபம் விட்டா அந்த சாபத்துல இருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது மந்திரம் அது இதுன்னு ஏதாவது வழி இருக்கும்ல சாமி. அந்த மாதிரி இவளும் சாமியோட கோவத்துல இருந்து வெளியே வர ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சாமி. சரி, அதுக்கு ஒரு வழி சொல்றேன், அத நீ போய் செய். உன்னை சாமி மன்னிச்சிரும். சொல்லுங்க சாமி, நான் செய்றேன். நீ எந்த அப்பாவி பையன் மேல பழி போட்டியோ அந்த அப்பாவி முன்னாடி போய் நான் சொன்னது அத்தனையும் போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு அந்த பையன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அந்த பையன் உன்னை மன்னிச்சிட்டா கடவுளே உன்னை மன்னிச்சிரும். சாமி, அது வந்து அது ரொம்ப கஷ்டம் சாமி. நீங்க வேற ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. தெரியும், உன்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனை அடைஞ்சே தீரணுங்கிற உன்னோட சுயநலம் மன்னிப்பு கேட்க சம்மதிக்காது. சாமி, வேற ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். உன்னை நீயே தண்டனைக்கு உட்படுத்திக்கிறது தான் ஒரே வழி. கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிற மாதிரி நீ பண்ண பொய் சத்தியம் அந்த பையனை அடையறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்கு இல்ல. கெட்டதுலயும் ஒரு நல்லது. வீட்ல தானியங்கள் நிறைஞ்சிருந்தாலும் விரதம் இருக்கிற மாதிரி நீ காதலிச்ச பையன் உன் பக்கத்துல இருந்தாலும் அவன் கூட பேசாம நீ ஒதுங்கி இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்னடி இப்படி சொல்றாரு? மௌன விரதம் இருக்கணும்னு சொல்றேன். வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யாரு கூடயும் பேசாம மௌன விரதம் இருக்கணும். உன்னோட காதலன்கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது. நான் போதும்னு சொல்ற வரைக்கும் இதை நீ கடைபிடிச்சிட்டு வா. இப்போதைக்கு இதுதான் பரிகாரம்.
சரி போலாமா? போயிட்டு வா. வரோம் சாமி. ஐயோ வினய், அருண் மாமா பேசிட்டு போனதை பார்த்தா எனக்கு பயமாவே இருக்கு வினய். அவர் சொன்ன மாதிரியே போய் கார்த்திக் சார் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறாரு. ஐயோ. அட நீ வேற மித்ரா, மாம்ஸ் சொல்றதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்காத. அவரு ஏதோ நம்ம மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. இல்ல வினய், இது வரைக்கும் அருண் மாமா இப்படி பேசிட்டு போனதை நான் பார்த்ததே இல்ல. அவர் போய் ஏதாவது உளறி வச்சிட போறாரு. இங்க பாரு மித்ரா, மாமாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? அவர் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாரு. நீங்க சாதாரணமா சொல்றீங்க, எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு. ஒரு பக்கம் அருண் மாமா உண்மையை சொல்லிடுவேன் மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல மும்பரமா இருக்காங்க. ஐயோ, எனக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என்னமோ அடுத்து உங்களை கூப்பிட்டு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, கல்யாணத்தை பத்தி பேசலான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் மித்ரா. தேன்மொழி அவ்வளோ தெளிவா பிளான் போட்டு அவங்கள ஒத்துக்க வச்சிருக்கா. இனிமே அவங்க தேன்மொழி கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க மித்ரா, என்கிட்ட தான் வருவாங்க. அப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க? அதான் எனக்கும் தெரியல, என்ன பண்றது, எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும். ஐயோ, என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம், அதுவும் தேவையில்லாத கெட்ட பேரு வேற. என்ன அவங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம் மித்ரா, அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. தேன்மொழி பண்ண சத்தியத்தினால தான் அவங்க அதை நம்புறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே போகுது. எனக்கு என்ன பயனா, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ஏதாவது பண்ண போய் அதனால உனக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமோ தான் எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தேன்மொழி வர, நான் எந்த தப்புமே பண்ணல நிரூபிக்க போனேன்னா பாவம், அவ சின்ன பொண்ணு, அவளோட எதிர்காலம் தான் வீணா போகும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் மித்ரா. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க மேல சுமத்தப்பட்ட பழிய எப்படி துடைக்கணும்னு எனக்கு தெரியும். வேண்டாம் மித்ரா, நீ இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா அந்த நாகு தேவையில்லாம உன்னையும் என்னையும் கனெக்ட் பண்ணி பேசும். அது தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை. அப்போ என்னதான் பண்ணலான்றீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு மித்ரா, நாம எந்த தப்பும் பண்ணாதப்போ நாம இதுக்கு தேவையில்லாம பயப்படணும். சூப்பர்மேன் கிட்ட இந்த மித்ராவுக்கு என்ன பேச்சிருக்கு? அதுவும் யாருக்கும் தெரியாம இப்படி ரகசியமா கோவிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு உனக்கு தெரியலையா? உன்னை பத்தி தான் உன் சூப்பர்மேன் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள நல்லவங்க மாதிரி பேசிட்டு வெளியில வந்து எப்படி மொல்ல மாதிரித்தனம் பண்றாங்க பாத்தியா? நீ வேற இவர டிரைவர்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாரு அவளை என்ன பண்ண போறேன்னு. பப்ளிக் கூட பார்க்காம பொலார் நாள் கொடுத்துதான் வர போறேன். ஏய் தேனு, அவசரப்படாத. இப்படியே போய் உன் கோவத்தை காட்டி கை நீட்டிட்டேன்னு வை, உன் சூப்பர்மேன் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு பாத்தியா? இப்பவே அவருக்கு உன் மேல பெருசா ஒன்னும் இம்ப்ரெஸ் இல்ல. இந்த நேரத்துல போய் பொது இடத்துல வச்சு கை நீட்டினா உன் மேல அவருக்கு கோவமும் வெறுப்பும் தான் வரும். அதுக்காக என் ஆளை தனியா கூட்டிட்டு வந்து அவ பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? உன்னை யாரு சும்மா இருக்க சொன்னா? உன் கோவத்தை கொண்டு போய் காட்ட வேண்டிய இடத்துல காட்டு. என்னடி சொல்ற? சூப்பர் டி, சரியான அட்வைஸ் கொடுத்த. இன்னைக்கு அந்த மித்ரா வீட்டுக்கு வரட்டும், அங்க கவனிச்சுக்கிறேன். வா, சரி போலாம் வா. தேனு, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதான் மித்ரா வந்தது என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீங்க கேட்டா மட்டும் அவங்க தெரிஞ்சிருவாங்களா? எனக்கும் வினைக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கோவில்ல போய் ரகசியமா மீட் பண்ணணும்? அதான் நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல,
அப்புறம் எதுக்கு நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேம்மா? நீங்க அவங்கள வார்ன் பண்ணா மட்டும் பத்தாது. இனிமே வினய் கூட அவங்க பேசவே கூடாதுன்னு சொல்லிடுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. மா, ம், மித்ரா வராங்க. மித்ரா எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. கோவிலுக்கா? இவ்வளோ கால கார்த்தாலையா? கோயில்ல என்னம்மா விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு தோணுச்சு, அதான் போயிட்டு வந்தேன். நீ சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போனியா இல்ல வேற யாரையாவது பார்க்க போனியாம்மா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் சாமி கும்பிட தான் போனேன். என்ன மித்ரா, வர வர பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வர்றீங்க. என்ன சார் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் போய் பேச ஆரம்பிச்சிட்டேனா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க சார்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மித்ரா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். சார், இப்படி மொட்டை கட்டையா சொன்னா எப்படி சார்? நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு நான் என்ன சாதிச்சிட போறேன்? அப்போ நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட தான் போனீங்க இல்ல? டேய் கார்த்திக், எதுக்கு காதை சுத்தி மூக்க தொடுற? ஸ்ட்ரைட்டா கேட்டுற வேண்டியதானே? இத பாரு மித்ரா, நீ கோயில்ல வினய பார்த்து பேசியிருக்க, அதை தேனு பார்த்திருக்கா. ஆனா நீ சாமி கும்பிட தான் போனேன்னு பொய் சொல்ற. என்னது இது? இப்பவும் சொல்றேம்மா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். நான் வினய பார்க்கலாம் கோவிலுக்கு போகலம்மா. நான் கோவில்ல சாமி கும்பிட போன இடத்துல வினய பார்த்தேன், அவ்வளவுதான். ஆனா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குமா? மித்ராக்கா, நல்ல சூப்பரா சமாளிக்கிறீங்கக்கா. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தா யதார்த்தமா பார்த்து பேசுன மாதிரி தெரியல, சொல்லி வச்சு மீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தேனு, உன் பார்வைக்கு வேணா அப்படி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது உண்மை இல்ல. நான் சாமி கும்பிட்டு இருக்கும் போது வினயும் சாமி கும்பிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல வேலை செய்யறோம், ஆல்ரெடி அறிமுகம் இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததுல என்ன தப்பு இருக்கு? நீ சொன்ன மாதிரி நானும் வினயும் தனியா மீட் பண்ணணும்னா இந்த ஊர்ல எவ்வளவோ இடம் இருக்கு. அத விட்டுட்டு நாங்க எதுக்கு கோவில்ல மீட் பண்ணணும்? நீ சொல்ற மாதிரி இந்த வீட்ல சீக்கிரட்டா பேசிக்கிறதுக்கு இடமே இல்லையா என்ன? சரி மித்ரா, நீ வினய எதேர்ச்சியாவே பார்த்து பேசினதாவே இருக்கட்டும். இனிமே அது மாதிரி எல்லாம் வேண்டாம். வினய் கூட வேலை சம்பந்தமா பேசினா மட்டும் போதும். தனிப்பட்ட முறையில நீ அவன் கூட பேசக்கூடாது, சரியா? நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு உனக்கு புரியுதில்ல மித்ரா? வினய் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு. அதுவும் இல்லாம நீ தேன்மொழிக்கு வினய் கூட பேசுறது பழகிறது எதுவுமே பிடிக்கலம்மா. அப்படி இருக்கும்போது நாமளா ஒதுங்கிக்கிறது நல்லது தானே? இனிமே நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். தேனு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வினய் கிட்ட நான் பேசக்கூடாதா? அவரை தனியா பார்க்க கூடாதா? இது அந்த தேனுக்கு பிடிக்கலையா? இவ யாரு? நேத்து வந்தவ. அதுவும் பொய் சொல்லி அவர் மேல பழிய போட்டு அவரை அடைய பாக்குறா. இப்ப இல்ல, நீ செத்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது. பாவம் போனா போது, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா நாளுக்கு நாள் ஆட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த உண்மையெல்லாம் உடைக்கிறேன்.
மித்ராக்கா ஓமா இருக்கீங்க போல இருக்கு. அக்கா புரியுதுக்கா, கோவப்படாதீங்க. வினய் எனக்கு மட்டும்தான் வேணும், அவர் என் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன பொசசிவ்னஸ், அவ்வளவுதான். நீங்க தான் இதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் ஒதுங்கி போகணும். ஆமா, நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் கூட போட்டிக்கு வரீங்க? தேனு, எனக்கு உன்கிட்ட பேச விருப்பமே இல்லை. நீ முதல்ல போ. நான் ஏன் போகணும்? நான் ஒன்னும் போறதுக்காக ஒன்னும் வரல. இனி என் விஷயத்திலயும் வினய் விஷயத்திலயும் தலையிடுறது இதுதான் கடைசியா இருக்கணும்னு சொல்லிட்டு போக வந்திருக்கேன். நியாயப்படி பார்த்தா நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு சந்தோஷம் தான் படணும். அது வினைக்கும் உன்னை பிடிச்சு 2 பேரும் நேசிச்சு இது நடந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் தேனு, இதனாலெல்லாம் அவரோட அன்பை சம்பாதிச்சிட முடியும் நீ நினைக்கிறியா? அன்பு, காதல் இது எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. நீ ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்க. அந்த மனுஷன் உன்னை வெறுக்கிறாரு. உனக்கு அது தெரியுதா இல்லையா? அதுவும் தெரியும். அந்த விருப்பம் மாத்தி சூப்பர்மேன் மனசை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நீங்க எங்க 2 பேருக்கும் நடுவுல வராம இருந்தா சரி. இங்க பாரு தேனு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ அவர் மேல வீணா பழிய போட்டு அவர் அசிங்கப்படுத்தி அடைய பாக்குற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சரியோ தப்போ, எனக்கு என் சூப்பர்மேன் தான் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. கார்த்திக், இன்னைக்கு வினய் கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும்பா. பொம்பளை புள்ள விஷயம் எப்படியாவது பேசி ஆகணும்பா. ஆமாம்மா, கண்டிப்பா பேசி ஆகணும். ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. வாப்பா வினய், உன்னைதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அட உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காருப்பா. இவ வேற காலையில கடுப்பு ஏத்திட்டு இருக்கா. வினய், இத பாருப்பா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நீங்களும் நிதானம் இல்லாம இருந்துட்டீங்க. தேன்மொழியும் உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதனால முடிஞ்சதை விட்டுருவோம்ப்பா. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி மட்டும் பேசுவோம். இங்க பாருங்க வினய், தேன்மொழி உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. ஆமா மாப்பிள்ள, இவன் பண்ணதுக்கு இவனை சும்மாவே விட்டுருக்க கூடாது. தேன்மொழிக்காக தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா இந்நேரம் இவனை என்ன பண்ணிருப்பனே தெரியாது. நாகு, இனிமே அந்த பழைய கதையை பத்தி எல்லாம் பேசாத, சரியா? என்ன, வினய் நம்ம வீட்டுக்கு மருமகனா வரப்போறவரு. அவரை போய் அவன் மேலாம் பேசாத. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு, சரியா? வினய், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நீ ஆரம்பத்தில் இந்த வீட்டுக்கு வரும்போது சென்னையில் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் அதில் லாஸ் ஆனதுனால கோயம்புத்தூருக்கு வந்ததாகவும் சொன்னேன். நாங்கள் அதை பெருசாகவும் கண்டுக்கலப்பா. நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் குடும்பம் ஓரளவுக்கு பெரிய குடும்பமாக தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்ணுற, உன் அப்பாவையும் அம்மாவையும் இந்த வீட்டுக்கு வர சொல்லு. நாங்கள் உங்கள் கல்யாணத்தை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு கலந்து பேசி ஒரு முடிவெடுத்துடலாம். எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசி முடிவெடுக்க முடியாதுல்ல. மா, நீங்க தேன் சொல்றத மட்டும்தாம்மா நம்புறீங்க. நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வரதானே போகுது. அப்ப எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க என்னை பத்தி. எல்லா நேரம் வரும்போது புரிஞ்சுப்போம். இப்ப நீங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க வீட்ல இருந்து அப்பா அம்மாவை உடனே இங்க வர சொல்லுங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி உடனே பேசி புரிய வைக்க முடியாது சார்.
கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நானே அவங்கள நேரில் போய் பார்த்து பேசி எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். டைம் கொடுக்கணுமா? எதுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பாசிட்டிவா நெகட்டிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏ கார்த்திக், என்னப்பா இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க? இத பார்ப்பா வினய், இது பொம்பளை புள்ள விஷயம். வெளியில 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்ப்பா. ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காத, ஒரு 2-3 நாள்ல சொல்லிடுப்பா. உங்க அப்பா அம்மாவை சீக்கிரமா வர சொல்லு. சரிங்கம்மா, நான் முயற்சி பண்ணுறேன்.